ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ணக்கூடிய 5 யூஸ்ஃபுல்லான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல நாம ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா என்ன பண்ணுவோம்? மவுஸோட கர்சரை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுவோம். நமக்கு புது டேப் ஓப்பன் ஆகும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை நியூ டேப் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புது டேப் நம்மளால கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாகவும் ஓப்பன் பண்ண முடியும். உங்க கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு டி அப்படின்ற கீ இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எத்தனை நியூ டேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு டி அப்படின்ற கீயை ஒவ்வொரு டைமும் நீங்க ப்ரெஸ் பண்ணும் பொழுதும் புது புது டேப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நான் என்னுடைய கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் 3 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் கரண்ட்டாக ஒரு டேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டேப் உங்களுக்கு தேவைப்படலை, க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நார்மலாக மவுஸ் கர்சரை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் சிம்பிள் போட்ட ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறது மூலமா நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நாம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேபை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு W அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேப் க்ளோஸ் ஆயிரும். இப்போ எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அகைன் நான் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு W அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டேப் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபையும் உங்களால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரே ஒரு விண்டோ தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு விண்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு N அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புது விண்டோ கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி புது விண்டோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு N அப்படின்ற கீயை ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுதும் புது விண்டோ ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்ற ஒன்று இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணும் பொழுது எப்போவுமே நார்மல் மோடில் தான் ஓப்பன் ஆகும். நமக்கு புதுசாக ஓப்பன் ஆகக்கூடிய விண்டோ இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. N அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகக்கூடிய விண்டோ பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மோடில் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு நீங்கள் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விண்டோவையும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எங்கள் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் சிம்பிள் போட்ட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா விண்டோவை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதை நம்மளால் கீபோர்ட் ஷார்ட்கட் வழியாகவும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு W அப்படின்ற கீயை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விண்டோ க்ளோஸ் ஆயிரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது. அகைன் நான் கண்ட்ரோல் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு W அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இருந்த ஒரே ஒரு விண்டோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.